ஆல் இன்றைக்கி என்ன ப்ரூச்சஸ் ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு சாட்டின் கிளாத்தில் நான் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு 5 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதனுடைய கார்னர்ஸ் வந்து கேண்டலில் வந்து ஃபயர் பண்ணிகிட்ருக்கேன். கேண்டலில் ஃபயர் பண்ணலாம் சாட்டின் கிளாத்துடைய ரா எட்ஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும், பார்க்க அன்இவனாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் ரா எட்ஜஸ் வந்து கேண்டலில் பண்ணுறது வந்து கம்பல்சரி. நம்ம வந்து இந்த நீங்கள் வந்து கேண்டிலில் பண்ணலைன்னா இது வந்து சால்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு கூட இது பண்ணலாம். இப்போ சர்க்கிளை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதனுடைய ஒரு டிப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. ஹெம்மிங் எப்போவுமே ஒரு டிப்பில் இருந்து இன்னொரு டிப் வரைக்குமே ஹெம்மிங் பண்ணணும். அப்படி டிப் வரைக்கும் ஹெம்மிங் பண்ணலைன்னா லாஸ்ட்டில் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து அந்த டிப் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். அது பார்க்க வந்து ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்க்குற லுக்காகவே இருக்காது, பொத்திக் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அகைன் நான் வந்து 3rd சர்க்கிள் எடுத்துருக்கேன், டபுளாக ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சாட்டின் கிளாத்தில் ஒரு சைடு வந்து ஷைனிங்காகவும் இன்னொரு சைடு வந்து ஒரு ரஃப்பாகவும் இருக்கும். அது வந்து பார்த்து எந்த சைடு ஷைனிங்காக இருக்கோ அந்த சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், நீடில் வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது நிறைய சான்ஸ் இருக்குது நீடில் வந்து கையில் வந்து குத்துறதுக்கு. ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணுறது வந்து கண்டினியூஸாக அந்த 5 சர்க்கிளையும் ஒரே லைனாக பண்ணுறேன். நாட் போடலை, ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடலை, கண்டினியூஸாக பண்ணுறேன். கண்டினியூஸாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணிவிட்டு நல்லா த்ரெட்டை வந்து டைட்டாக இழுக்கிறேன். டைட்டாக இழுத்துட்டு பெட்டல்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெட்டலையும் 5th பெட்டலையும் சேர்த்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கிறேன். 2-3 ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடில் வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான் பேக் சைடில் நாட் போடுறது. அது நாட் போட்டுட்டு அந்த ப்ரூச்சை வந்து டைரெக்டாக ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தோடு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ப்ரூச்சுடைய சென்டர் பார்ட்டையும் ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு பெட்டலுக்கும் 2 இல்லை 3 அந்த இதுவில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது சென்டரில் இருக்கிற போர்ஷனை வந்து கிளாத் ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீடு வச்சு டிசைன் பண்ணுறோம். நீங்கள் சப்போஸ் இது வந்து நீங்கள் சாரீ பின்ன யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் கையிலே வச்சு ஃப்ரேமில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணாமல் கையிலே சப்போஸ் நீங்கள் சாரீ பின்ன யூஸ் பண்ணுறதுனா கையிலே இந்த ப்ரூச்சை கையில் வச்சு ப்ரூச்சை டிசைன் பண்ணிவிட்டு இந்த ப்ரூச்சுடைய பேக் சைடில் வந்து பின் அட்டாச் பண்ணி சாரீ பின்னாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை பின் யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு ஹெட் பேண்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஹெட் பேண்டாக யூஸ் பண்ண வந்து பேக் சைடு வந்து ஃபெல் ஷீட் இருக்கும், அது அந்த ப்ரூச்சுக்கு பேக் சைடில் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிட்டு அது ட்ரை ஆகிட்ட பிறகு அந்த ஃபெல் ஷீட்டை எடுத்து பேக் சைடுக்கு அந்த ஃபெல் ஷீட் வந்து அந்த ஹெட் பேண்டில் ஒட்டுற மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இப்போ வந்து நான் சென்டரில் வந்து பீடு வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் பண்ணும்போது சென்டரில் ஒரு பீடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி அகைன் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். டிசைன் பண்ணும்போது எவ்வளோ பீடு வருது அப்படின்றது செக் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. டிசைன் பண்ணும்போது எவ்வளோ பீடு வேணுன்றதை செக் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுங்கள். சப்போஸ் 1 பீடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் லாக் ஸ்டிச் சொன்னல அந்த லாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, டைம் கன்சப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பீடை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பீடு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நெசசரி கிடையாது. நீங்கள் வந்து இது கிளிப் ஸ்டோன்லாம் இருக்குது, கிளிப் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, சமிக்கி, சீக்வன்ஸ் இது போல் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். எது உங்கள் கிட்டே இருக்கோ அதை வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜோ இல்லை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அட் த சேம் டைம் நான் ஒன்று ரிப்பீட்டாக சொல்லிடுறேன், சாட்டின் கிளாத்தை கட் பண்ணி டிசைன் பண்ணும்போது கார்னர்ஸை வந்து கேண்டிலில் ஃபயர் பண்ணணும்.